எல்லாருக்கும் வணக்கம். 9th ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டேக்கு எங்களை இன்வைட் பண்ண சார் செந்தில்குமார் சார் அண்டு டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைகள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு லாஸ்ட் டைமில் தான் எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ப்ரௌடாக இருக்குது. சேம் டைம் குழந்தைங்க எல்லாருமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எல்லோரும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தெரியுது குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க, எல்லாருமே இன்வால்மெண்ட்டாக இருக்காங்க. பேரண்ட்ஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் டு ஆல் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இதில் இன்வால்வ் ஆகிடுறாங்க. ரெண்டாவது எல்லோரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நானும் ஒரு பேரண்ட்டு தான். என்னோடய பொண்ணு இங்கே தான் படிக்கிறாங்க. பேரண்ட்ஸுக்கெல்லாம் என்னோட ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், குழந்தைங்களுக்கு யாரும் மொபைல் ஃபோன் தராதிங்க. அதனாலே படிக்கிறது இல்லை, குழந்தைங்க விளையாடுறது இல்லை, நிறைய விளையாடுறீங்க. அப்போ தான் ஸ்போர்ட்ஸ் மீட்டில் அவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி எல்லா போர்ட்ஸ்லையுமே அவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க. டீச்சர்ஸ்க்கு எனக்கு நிறைய பேச தெரியாது. ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். என் குழந்தைங்களுக்காக தான் பேசணும்னு பேசுகிறேன். எல்லா குழந்தைங்களும் நல்ல குழந்தைங்க தான். அவங்க பேரண்ட்ஸ் நல்லா வழி நடத்துகிறாங்க. அதுக்கு அடுத்து அவங்க டீச்சர்ஸ் தான் வழி நடத்துகிறாங்க. இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் எல்லாருமே நல்ல குழந்தைங்களை கைட் பண்ணுறாங்க. செந்தில்குமார் சார் கூட எல்லாமே சொல்கிறாங்க. எப்படின்னா டீச்சர்ஸ் குழந்தைங்களுக்கு நல்லா டீச் பண்ணணும்னு எல்லா மீட்டிங்கையும் சொல்கிறாங்க. நான் கேட்டுட்டு தான் வரேன். நான் நிறைய பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணுறதில்ல. ஏன்னா எங்களுக்கும் டியூட்டி இருக்கிறது. என் ஹஸ்பண்டும் டியூட்டி பண்ணுறாங்க. ஆனால் என்னோட ஒரே ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், குழந்தைங்களுக்கு டீச்சர்ஸ் சொல்கிற பாடம் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸும் நம்ம பாடம் சொல்லணும். குழந்தைங்க தப்பான வழியில் போகிறது காரணமாக இருக்கிறது நம்ம பேரண்ட்ஸும் ஒரு விதத்தில் காரணம் தான். தயவுசெய்து ஃபோனை அவாய்ட் பண்ண சொல்லுங்கள் ப்ளீஸ். பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். டீச்சர்ஸ் எல்லாரையுமே நான் ப்ரௌடாக நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய குழந்தையோட டீச்சிங்காக இருக்கட்டும், சேம் டைம் அவங்க எழுதுகிற ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், செம்மையாக எழுதுவாங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸில் அவங்க இன்வால்வ் ஆகாத ரீசன் நானும் தப்பு பண்ணுறேன். என் பாப்பா மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இனி ஃப்யூச்சரில் அதிகமாக குழந்தைகள் தவறு பண்ணுதுன்னா அதுக்கு மொபைலில் வர எல்லாமே பார்த்து தான் குழந்தைங்க தவறு பண்ணுறாங்க. நான் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அதிகமாக போயிருக்கேன். அந்த கோர்ஸ்லாம் அட்டன் பண்ணுவேன். குழந்தைங்களை பற்றி அதிகமாக பார்க்கும்போது குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் பேரண்ட்ஸ் இதை பண்ணாங்க, அதை நான் கண்ணில் பார்த்தேன், அதனால் நானும் அதை மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாருமே நான் சொல்கிறது தவறாக நினைக்காதீங்க ப்ளீஸ். குழந்தைகளை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். குழந்தைகள் எந்த தவறான வழியிலையும் போகக்கூடாது. நீங்கள் அவங்க கூட அதிகமாக பேசுங்க, பழகுங்க. டீச்சர்ஸு எல்லாமே நல்லா பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், ஸ்பெஷலாக ஒரு குழந்தைய பார்த்துக்கோங்க மேடம், என் குழந்தை நல்லா படிக்க மாட்டேங்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அதுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. எல்லா டீச்சர்ஸுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பேரண்ட்ஸும் இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, நீங்கள் தவறே நினைக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் குழந்தைங்களை எவ்வளோ தூரம் கைடன்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் பார்த்தேன். நான் ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் தான் இதெல்லாம் அவங்க சொல்லி தந்தால பாப்பா, நீங்கள் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸும் சொல்கிறாங்க, நான் நெக்ஸ்ட் டைம் குழந்தைய நல்லா பார்த்துக்கிறேன், கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எனக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியுறாங்கன்னா போர் வீரர்கள் மாதிரி தான் தெரியுறாங்க. எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் இந்த டீச்சர்ஸ் தான். தேங்க்ஸ். பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா படிக்க வைக்கணுங்கிறது தான் நம்மளோட ரீசன். குழந்தைங்க எல்லாருமே எல்லா விஷயத்துலேயுமே நல்ல ஆக்டிவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளும் கொஞ்சம் எஃபெக்ட் எடுக்கணுங்கிறது என்னோட இது. ஏன்னா நான் என் குழந்தைங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. எவ்வளோக்கு எவ்வளோ அம்மாலாம் கூட இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்க நல்ல நிலைமைக்கு வரணும். இந்த ஸ்கூலில் படித்த குழந்தைங்க எல்லாமே நல்ல லெவலில் வரணும். ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதில் ஒரு மீட்டிங் சார் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணுவார். அந்த ஸ்கூல் அந்த அளவுக்கு வளர்ந்து வரோங்கிறது என்னோட பெரிய விஷயம். நம்ம பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் நம்ம பார்ப்போம், அதுவும் இந்த ஸ்கூல்லேருந்து வர்றவங்கள பார்ப்போங்கிறது என்னோட நெக்ஸ்ட்டு குழந்தைய கூட நான் இங்கே தான் சேர்க்க போகிறேன். ரீசன் என்னென்னா குழந்தைங்களோட டீச்சிங்கை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஐ டிக்ளேர் 9th annual sports meet of Prime Pits Garden is closed. Thank you to all.